வணக்கம் and welcome to the show டாக்டர் ஆன் கால். டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் தினமுறை சிறப்பு மருத்துவர்கள் நம்ம கூட இருப்பாங்க. ஆரோக்கியம் சார்ந்த உங்களோட கேள்விகளை 0444569444 நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட கிளினிக்கல் குளோபல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் கருணாகரன் வந்திருக்காரு. வணக்கம் டாக்டர். வணக்கம். அண்ட் பொதுவாக நம்ம வந்து காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டினோட ஸ்டார்ட் பண்ணுவோம் டாக்டர். இன் ஜென்ரலாக வந்து பேக் பெயின் அண்ட் நெக் பெயின் என்னென்ன காரணங்களால வருது அண்ட் வந்து இது ஏதாவது ஏஜ் குரூப் இருக்கா, பர்டிகுலராக இந்த ஏஜ்லேருந்து இந்த ஏஜ் குரூப்க்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா டாக்டர்? காரணங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிச்சுக்கலாமா நீங்கள். ஒன்று திடீர்னு வரக்கூடிய வலி, இன்னொரு ரொம்ப நாளாக வலி இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது அக்யூட் அண்ட் க்ரானிக் ரெண்டாக பிரிச்சுக்கலாம். அக்யூட் பெயின் வந்து யூஸ்வலாக வந்து தானாகவே ரிசால்வ் ஆகிடும். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் திடீர்னு பழக்கம் இல்லாமல் ஒன்று தூக்கியிருப்பீங்க, இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நான் எக்ஸசைஸ் பண்ணணும் திடீர்னு ஒன்று தோணியிருக்கும். நீங்கள் ரெகுலராக பண்ணாமல் சடனாக ஒன் டே எக்ஸசைஸ் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பெயின் வரும். இப்போ நான் ரெகுலராக ட்ராவல் பண்ணதே கிடையாது, சடனாக ஒன் டே வந்து ஒரு லாங் டியூரேஷன் ஆஃப் சிட்டிங் பண்ணுறேன், என்னோடய ஸ்பைன் வந்து கான்ஸ்டண்ட்டாக லோடிங்லேயே இருந்துகிட்டே இருக்குது. அப்போ என்ன ஆகும், பேக் பெயின் வர ஆரம்பிக்கும். இது வந்து வெரி காமன் காசஸ். இப்போ இந்த காமன் காசஸ் வந்து எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, நான் பைக் ரைட் பண்ணுறேன், நான் ரொம்ப நாள் சிட்டிங் இருக்கேன், இதனால தான் எனக்கு பெயின் வருதுன்னு நினைப்பேன். பட் அதை தவிர வந்து இதுக்கும் சில டேஞ்சரஸ் காசஸ்ன்னு சொல்லலாம். லைக் வந்து இப்போ இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது அந்த பெயின் நோக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த இன்ஃபெக்ஷன் ரிலேட்டட் பெயின் கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். எந்த ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டிலையும் அது குறையாது. இப்போ ரெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அது யூஸ்வலாக வந்து அந்த அக்யூட் பெயின்லாம் வந்து மெக்கானிக்கலாக இருக்குதுனால ரெஸ்ட் எடுத்தோன்னா குறைஞ்சிடும். இன்ஃபெக்ஷன், டியூமர்ஸு, இந்த மாதிரி பெயின்லாம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்துகிட்டே இருக்கும். ஏஜ் குரூப் கேட்டிங்க இல்லையா, அது எந்த ஏஜ் குரூப் வேணாலும் அஃபெக்ட் ஆகலாம். லைக் ஃப்ரம் சில்ட்ரன், ஃப்ரம் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் டு எல்டர்லி ஏஜ் குரூப், வீட்டில் இருக்க பாட்டி தாத்தாவை முதற்கொண்டு யார் வேணாலும் அஃபெக்ட் ஆகலாம். பட் வெரி காமன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெரி ப்ரொடக்டிவ் லைஃப்பில் இருக்கிறாங்க இல்லையா, யங் ஆக்டிவ் அடல்ட்ஸ், ஏன்னா அவங்க தே ஒர்க் அ லாட், அவங்களுக்கு வந்து வெரி காமன் ஃபார் பேக் பெயின் அண்ட் நெக் பெயின். ஓகே, ஸோ இந்த ஏஜ் குரூப்லாம் கிடையாது. ஸோ நம்ம என்ன மாதிரியான ஒர்க் இல்லை சடனாக ஏதாவது வந்து வெயிட் லிஃப்ட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது பேக் பெயின் காமன் காஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சடன் அன்அக்கஸ்டம்டு ஒர்க், நமக்கு ரெகுலராக நம்ம பண்ணாத ஒரு ஆக்டிவிட்டியே திடீர்னு பண்ணோம்னா அது மாதிரி பெயின் வரும். ஓகே, அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஏஜ் குரூப் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ ஒரு சிலவங்க வந்து ஜிம் ஒர்க் அவுட் அதிகமாக பண்ணுறதுனால வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி பெயின்ஸ் வரக்கான வாய்ப்புகள் இருக்காது? ஆமாம், இதனால தான் வந்து இப்போ ஜிம்மோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்ட்ரெனுவஸ் ஆக்டிவிட்டி, அதாவது நம்ம கனமான செயல் பண்ணுறோம் அப்படின்னாலே அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் தான் பண்ணணும். நீங்களே போனீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஜிம்மில் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு வார்ம் அப் கோர்ஸ் ஒன்று நடத்துவாங்க. ரெகுலராக எடுத்தோடனே வந்து அந்த வெயிட்ஸோ இல்லை ஒரு ஹெவி வெயிட்ஸ்க்கோ எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு கிராஜுவேட்டடாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாடி எப்படி அவங்களுக்கு சூட் ஆகுதுங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு தென் தி ப்ரொசீட். இதில் யாரும் கைடன்ஸ் இல்லாமல் போய் வெயிட்ஸை வந்து ஒரு பண்ணும்போது தான் இவங்களுக்கு வந்து இன்ஜுரி ஆகுறது. ஓகே, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது அண்ட் கிராஜுவலாக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது இல்லை? பெட்டர். ஓகே, அண்ட் ஒரு சிலவங்க வந்து இந்த மாதிரி பெயின்ஸ் இருக்கிற காரணத்தினால எம்ஆர்ஐ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. அண்ட் அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அவங்களுக்கு எந்த எஃபெக்டும் ஆயிருக்காது, பட் ஆனால் பெயின் வந்து அவங்களுக்கு கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஏன் டாக்டர்? ஓகே, இப்போ எம்ஆர்ஐ தான் வந்து பெஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது நமக்கு எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. அதாவது ஒரு ஸ்பைன் பொறுத்த வரைக்கும் ஒரு கோல்டு ஸ்டாண்டர்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் பார்த்தீங்கன்னா எம்ஆர்ஐ. பட் ஹேவிங் செட் அதை சொன்னதுக்கு பிறகு நம்ம மற்ற இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் வேஸ்ட்டுன்னு டிஸ்கார்ட் பண்ண முடியாது. ரைட் ஃப்ரம் எக்ஸ்ரே, அல்ட்ராசவுண்ட் எல்லாமே தேவை. இப்போ எம்ஆர்ஐ நார்மலாக இருக்குது அப்படின்னு ரிப்போர்ட் வந்துடுது, பட் பேஷண்ட் சொல்கிறாங்க எனக்கு பெயின் இருக்குது சார், எப்படி சார் பெயின் இருக்கும்? ஸோ தென் அதர் காசஸ் ஆஃப் பெயின் இருக்குது. ஒன்று வந்து நம்ம ஸ்பைன் தவிர்த்து அதர் ஸ்ட்ரக்சர்ஸ் லைக் விஸ்ரோஜெனிக்னு சொல்லுவோம், லைக் கிட்னிலேருந்து வரலாம், யூட்ரஸ், ஓவரி, கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட உறுப்புகள்லேருந்து வரலாம். சில பேர் வந்து கேஸ்ட்ரைட்டிஸ், அல்சர் சொல்கிறாங்க இல்லையா, அல்சர் பெயின் கூட பேக் பெயினாக வரலாம். ரொம்ப ரேர் கேசஸில் என்ன பார்த்தீங்கன்னா ரத்த குழாயிலே வந்து சம்டைம்ஸ் ஒரு அன்யூரிசம் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அது பேக் பெயினாக வரலாம். ஸோ எம்ஆர்ஐ நார்மல் அப்படின்னா இது சில எக்ஸ்ட்ரீம் கேசஸையும் நம்ம திங்க் பண்ணுவோம். அதர் தேன் தட் அதர் காசஸ் பார்த்தீங்கன்னா மசில்ஸ், டெண்டன்ஸ், லிகமெண்ட்ஸ், அது வந்து அதோட டிஸ்ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து எம்ஆர்ஐயில் பிக்கப் பண்ண முடியாது. அதான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தரோ கிளினிக்கல் எக்ஸாமினேஷன். நல்லா எக்ஸாமின் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் தான் எம்ஆர்ஐக்கே நாங்கள் போவோம். ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஆமா மேடம், டாக்டர் பேசுறீங்கம்மா? பேசலாமா? அதுக்கு முன்னாடி உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்கம்மா? ஓகே, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தாங்கம்மா, இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆபரேஷன் பண்ணிருக்கீங்க. தொடர்ந்து பேசலாமா? அதுக்கு முன்னாடி உங்க வயசு சொல்லுங்க. 40. சரிங்கம்மா, தொடர்ந்து கேட்கலாம், டாக்டர் இருக்காங்க. சார் சொல்லுங்கம்மா. சார் வணக்கங்க சார். வணக்கம்மா. அந்த வயிற்றுல கட்டியா இருந்துச்சுன்னு சொல்லி
ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டேங்க சார். வயிற்றுல கட்டின்னு சொல்லி ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டேங்க சார். நீர் கட்டினாங்க சார். நீர் கட்டி, ஓகேம்மா. அதுல வந்து இது ஆப்ரேஷன் பண்ணி பார்க்கும்போது அப்படி கெட்டியா உருண்டையா இருந்துச்சுங்க சார். சரிங்கம்மா. கர்ப்பப்பைக்கு பக்கத்தாடி டியூப்ல வந்து அது இருந்துச்சுன்னு சொல்லி டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாருங்க சார். சரிங்கம்மா. ஆனா கோயம்புத்தூருக்கு அனுப்பிச்சிருக்காங்க சார். அது என்ன ரிப்போர்ட்னு இன்னும் தெரியலைங்க சார். சரிங்க, வரட்டும்மா. மறுபடியும் வர சொல்லியிருக்காங்க சார். அது எதுனாலேன்னு தெரியலைங்க. அதான் சரி உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னு. ஓகேம்மா. இது ஆக்சுவலாக நம்ம வந்து முதுகு தண்டோட பிரச்சனைகளை பற்றி நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கோம்மா. உங்களுக்கு இருக்கிறது கர்ப்பப்பை பக்கத்தில் இருக்க கட்டி, அதை டெஸ்ட்டுக்கு எடுத்து அனுப்பியிருக்காங்க. ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை டாக்டர் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்கம்மா. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அண்ட் கண்டிப்பாக அதுக்கான டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டாக்டர் நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் நீங்கள் வந்து என்னென்ன மாதிரியா விஷயங்கள்னால வந்து பேக் பெயின் அண்ட் நெக் பெயின் வரும் அப்படின்றத பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அண்ட் தொடர்ந்து பேசலாம் டாக்டர். அதாம்மா, இப்போ நம்ம எக்ஸசைசஸ்னால வரக்கூடிய பேக் பெயின், டெய்லி ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸில் வரக்கூடிய பெயின், மெயின்லி பார்த்தீங்கன்னா டெஸ்க் ஒர்க். நம்ம கண்டினியூஸாக வந்து ஹவர்ஸ் டுகெதர் 8 hours 9 hours ஒரு இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்க. இட் இஸ் நாட் அட்வைசபிள். ஏன் அப்படின்னா இப்போ வந்து இட் இஸ் லைக் டிஸ்க் வந்து ஒரு ஷாக் அப்சர்வரை இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்கள் கண்டினியூஸாக அந்த டிஸ்கை ஸ்குவீஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, உட்காந்து அப்படியே ஸ்குவீஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. அது திரும்பி ரிலாக்ஸ் ஆகணும். அதுக்கு வந்து யூஸ்வலாக ரெக்கமெண்டட் டைம் பீரியட் என்ன சொல்கிறாங்க, 30 to 40 minutes. ஒன்ஸ் எந்திரிச்சுக்கோங்க. இல்லை அப்படி எந்திரிக்க முடியாத சுச்சுவேஷன் இருந்ததுன்னா அட்லீஸ்ட் போஸ்டரலி உங்களை கரெக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்டமனை டக் பண்ணிக்கோங்க. இல்லை அந்த இடத்துலேயே வந்து சில மூமெண்ட்ஸ் பண்ணி சம் ஆக்டிவிட்டி அண்ட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி சில ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்குது. அண்ட் தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? ரங்கசாமி, செஞ்சிக்கோட்டை, விழுப்புரம் மாவட்டம். சரிங்க சார், யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான் மேடம். எனக்கு 60. என்ன வயசு அது சார் உங்களுக்கு? வீட்டுல இருக்கிறேன் சார். தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வயசு சார்? 68 மேடம். ஓகே சார், தொடர்ந்து கேட்கலாம் உங்க கேள்விகளை. டாக்டர் இருக்காங்க. அதான் அந்த ஸ்பைன் கார்டுல MRI ஸ்கேன் எடுத்ததுல cervical C3 C5 லாஸ்ட் இயர் 1 year ஆயிட்டுது மேடம் டாக்டர். அந்த இதுல பிறகு ரொம்ப அவஸ்தைப்பட்டு போய் 2 மாசம் கழிச்சு தான் டாக்டர்கிட்ட போனேன். அங்கங்க திரிஞ்சு நரம்பு கோளாறுன்னே திரிஞ்சேன். ஓகே சார். இது மாதிரி MRI எடுத்ததுல C3 C5 ஒரு நல்ல கள்ளக்குறிச்சியில ஒரு ஃபேமஸ் டாக்டர், ஒரு ரமேஷ் பாபு, சித்த BSNS படிச்சிருக்காரு. ஓகே சார். ரெகுலரா ட்ரீட்மெண்ட் போவேன் எலும்புக்குன்னு. அதுக்கு பிறகு போகும்போது MRI பார்த்துட்டு அவர் ரொம்ப நம்பிக்கையா சொல்லி உங்களுக்கு ட்ரீட் பண்ணிடுறேன்னு சொல்லி எல்லாம் பண்ணிட்டாங்க. சரிங்க சார். 15-20 நாள் பெட்லயே படுத்திருந்து ஆயில் எல்லாம் விட்டு செஞ்சு ஓரளவுக்கு நடமாடுறேன் மேடம். அந்த இடது கையை தூக்க முடியாது, எந்திரிக்க முடியாது, நிக்க முடியாது, உட்கார முடியாது. அப்படி அவசரப்பட்டதுல அவர் குணப்பட்டி விட்டாரு. தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் 2 மாசத்துக்கு ஒரு தடவை மாத்திரையோ அந்த நாட்டு மாத்திரை சித்த வைத்தியத்துல எடுத்துட்டு தான் வந்தேன். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, உட்கார்ந்து இருக்கிறேன். அந்த அந்த C3-5 இடம் அழுத்திக்கிட்டே இருக்கு, வலி, இந்த நரம்பு கோளாறு. ஓகே சார். இப்போ இந்த இது மாதிரி நமக்கு கழுத்தில் வந்து இப்போ அது மாதிரி 7 எலும்பு இருக்குது சார். இதில் உங்களுக்கு வந்து 3க்கும் 4வதுக்கும் நடுவில் உள்ள டிஸ்க் மோஸ்ட் ப்ராபப்ளி உங்கள் நரம்பை கம்ப்ரெஸ் பண்ணுது நான் புரிஞ்சுக்கிறேன். பட் இதில் என்னென்னா இந்த நரம்பை ஒன்ஸ் கம்ப்ரெஸ் பண்ணுது அப்படின்னா நீங்கள் ரெகுலராக பீரியாடிக்கலாக வந்து ஒரு ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் கன்சல்ட் பண்ணுறது பெட்டர். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு வந்து இது 63 years, நம்ம ஏஜ் வந்து ஆக ஆக இந்த தேய்மானமும் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். நம்ம நரம்பு எதுவும் பாதிச்சிருக்கா அப்படிங்கிறத கிளினிக்கலாக டெஸ்ட் பண்ணணும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கை பிசைகிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. மூஞ்சி கழுவுறது போது என்ன ஆகும், தண்ணியை கெட்டியாக பிடிக்க முடியாது, தண்ணி ஸ்பில் ஆகும். இப்போ அது மாதிரி கையெழுத்து போட சொன்னோம்னா கையெழுத்து போடுறதுல தடுமாற்றம் இருக்கும். வேகமாக நடங்க அப்படின்னா நடந்துட்டு திரும்பும் போது பேலன்ஸ் இல்லாத மாதிரி இருக்கும். இது மாதிரி அறிகுறிகள் இருந்ததுன்னா நரம்பு தண்டை அழுத்த ஆரம்பிச்சிருச்சு, இதுக்கு இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட் தேவைங்கிறதுக்கான இதெல்லாம் வந்து சிம்டம்ஸ், அறிகுறிகள். இந்த ஸ்டேஜ் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா நமக்கு வந்து ஃபர்தராக மசில்ஸ் டைட் ஆகி அது ஒரு மாதிரி டைட் ஸ்பாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறது டிஃபிகல்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கிற இந்த மாதிரி 60க்கு மேலேயோ இல்லை 50க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பைனல் கார்ட் கம்ப்ரெஷன் வந்துருச்சு அப்படின்னம்னா பீரியாடிக்கல் செக்கு அண்ட் MRIயில் சில கார்ட் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவோம், மைலோமலேசிக் சேஞ்சஸ், அதெல்லாம் வரத்துக்கு முன்னாடியே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம்னா நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இது மாதிரி போஸ்ட்போன் பண்ணோம்னா நம்ம ட்ரீட்மெண்ட்டை வந்து 30 days 1 month 6 months அப்படின்னு தள்ளி போட்டுட்டே இருந்தோம்னா the nerve damage will become a permanent damage. அண்ட் கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. டாக்டர் சொன்ன மாதிரி உங்களுக்கான ட்ரீட்மெண்ட் முறையை சீக்கிரமா எடுத்துக்கிறது தான் ரொம்ப நல்ல ஒரு விஷயம். தொடர்ந்து பேசலாம் டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில். ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
வெல்கம் பேக் டு த ஷோ டாக்டர் ஆன் கால். டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம வந்து கிளினிக்கல் குளோபல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் கருணாகரன் இருக்காரு. தொடர்ந்து உங்களுடைய சந்தேகங்களை நீங்க கால் பண்ணி கேட்கலாம். நீங்க டயல் பண்ண வேண்டிய நம்பர் 044445969444 நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம கூட காலர் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணீங்க? என் பேரு என்னங்கம்மா? 35 வயசு. தங்கமணி. தங்கமணி, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்கம்மா? இங்க கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. சரிங்கம்மா, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான். ஓகே, என்ன வயசு ஆகுமா உங்களுக்கு? 35 வயசு ஆச்சுங்க. சரிங்கம்மா, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர் வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர். எனக்கு ஜவு பிரச்சனை வந்து 3 வருஷமா இருக்குங்க டாக்டர். நான் எம்ஆர்ஐ ஸ்கேன்ல இருந்து எல்லா இதுமே பண்ணிருக்கேன். சரிங்கம்மா. அப்புறம் இந்த ராஜகோபால்னு சொல்லிட்டு இங்க புளியகுளத்துல பார்த்தேன் நானு. சரிங்கம்மா. அப்புறம் அவரு வந்து என்ன சொன்னாருன்னா எலும்புல வந்து இன்ஜெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு முதுகு இதுல. நான் வந்து அது பண்ணல, ஏன்னா 2 சின்ன பசங்களா இருக்கனால நான் பண்ணல. ரொம்ப வலி ஜாஸ்தியா இருக்கும். இப்போ நாளாக என்னன்னா பக்கத்து ஜவு வந்து தேய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா நான் எந்த மாத்திரை எதுவுமே நான் இப்ப எடுத்துக்கிறது இல்ல. சரிங்கம்மா. 2 வீலர் வேற ஓட்டுறேன் நான். எனக்கு ரொம்ப எது குனிஞ்சிட்டு ரொம்ப நேரம் ஒரு இடத்துல உட்கார முடியாது, ரொம்ப நேரம் வந்து நிக்க முடியாது, ரொம்ப வலி ஜாஸ்தியா இருக்கு. ஓகேம்மா. ஓகேம்மா, இதில் வந்துமா இப்போ டாக்டர் முதுகுல ஊசி போடணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அது பற்றி நீங்கள் வந்து வலிக்கும் அப்படிங்கிற ஒரு பயத்தினால நீங்கள் அதை போட்டுக்கல. ஆமா, அது வந்து பின்னாடி பாதிக்கும்னு சொன்னாங்க, அதனால நான் போட்டுருக்கேன். ஓ, பின்னாடி பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாதுமா. ஏன்னா வந்து அது ரொம்ப மெலிசான ஊசி தான் அது. அந்த யூஸ்வலாக என்ன எப்படி அந்த ஊசிக்கு டிசைட் பண்ணுவாங்க நான் சொல்லிடுறேன். இப்போ மருந்து மாத்திரையில் சரியாகலை, நம்ம ஒரு பெல்ட் போடுறோம், கொஞ்ச நாள் பெல்ட் போட்டு சரியாகலை, ரெகுலராக நம்ம எக்ஸசைஸ்லாம் பண்ணுறோம், ஆனாலும் நமக்கு சரியாகலை. இப்படிலாம் நம்ம வந்து ரெகுலர் எக்ஸசைசஸ் பண்ணுறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்லை சார், எனக்கு நேரம் ஏதோ ஒரு குயிக்கர் ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனுக்கு போவாங்க. யூஸ்வலாக நம்ம ரெகுலர் எக்ஸசைசஸ் பண்ணோம்னா இந்த பெயினை வந்து ஓரளவுக்கு நல்லபடியாக கண்ட்ரோல் பண்ணலாம். இது என்ன சொல்லுவோன்னா என்ன மல்டிமோடல் அப்ரோச் சொல்லுவோம். ஒரு சிங்கிள் ட்ரீட்மெண்ட் மட்டும் இல்லாமல் ஒரு இன்ஜெக்ஷன் ட்ரீட்மெண்ட் கொடுத்து உங்கள் பெயின் குறைஞ்சிருச்சுன்னா நீங்கள் பெயின் ஃப்ரீயாக எக்ஸசைசஸ்லாம் ரெகுலராக பண்ண ஆரம்பிக்கலாம். ஒன்ஸ் இந்த பெயின் ரிலீஃப் ரெகுலர் எக்ஸசைசஸ் உங்களுக்கு லாங் லாஸ்டிங் பெயின் ரிலீஃப்க்கு நீங்கள் யூ கேன் அச்சீவ். இதில் மிஸ்ஸிங் ஃபேக்டர் உங்கள் ட்ரீட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெகுலர் எக்ஸசைசஸ். நீங்கள் ஆல்ரெடி வந்து ஓவர் ஒர்க்டாக தெரியுது. நீங்கள் ஹவுஸ் ஒர்க், டிரான்ஸ்போர்ட்டில் நீங்கள் வண்டி ஓட்டிட்டு சில்ட்ரனை ட்ராப் பண்ணுறது, அந்த மாதிரி ஆக்டிவிட்டி எக்ஸசிவ் ஒர்க்கும் உங்களுக்கு தெரியுது. ஸோ சம் அமௌண்ட் ஆஃப் ரெஸ்ட்டு, ரிலாக்ஸேஷன் அண்ட் சம் ரெகுலர் எக்ஸசைசஸ் உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஊசி பற்றி பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிமா. டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு வந்து தெளிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். அடுத்த காலரும் லைனில் இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? என் நேம் மகாலட்சுமி மேம், சென்னையிலேருந்து, வயது 29. சரிங்கம்மா, உங்களுக்காக தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்களா? ஆமாம். ஓகேம்மா, தொடர்ந்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. டாக்டர் சொல்லுங்கம்மா. எனக்கு தைராய்டு இருக்கு. இப்போ லேட்டஸ்டா டெஸ்ட்ல வந்து பிசிஓ வேற இருக்குன்னு இருக்காங்க. ஓகேம்மா. எனக்கு அடிக்கடி பேக் பெயின் வருது சார். அதுவும் இல்லாம ஜாயிண்ட் பெயின் வேற அடிக்கடி எனக்கு வருது. ஓகே ஓகே. எனக்கு கால்சியம் டேப்லெட் எடுத்துட்டு இருந்தேன். தைராய்டு டேப்லெட் எடுக்கும்போது கால்சியம் டேப்லெட் எடுக்க சொன்னாங்க. எனக்கு அப்ப பெயின் இல்லாத மாதிரி இருந்தது. ஆனா இப்ப கால்சியம் டேப்லெட் கொஞ்ச நாள் எடுக்கிறது இல்லை. எனக்கு அதனால எதுவும் எனக்கு ஜாயிண்ட் பெயின் வருதான்னு டவுட்டா இருக்கு. ஓகேம்மா. இப்போது உங்களுக்கு இப்போ 2-3 ப்ராப்ளம்ஸ் எனக்கு புரியுது. ஒன்று, நீங்கள் தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, ஸோ ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸ் அங்கேயும் இருக்குது. பாலிசிஸ்டிக் ஓவரி, அதுவும் ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் பிளட் சிஸ்டமே வந்து கொஞ்சம் ஒரு சிஸ்டம் பேலன்ஸ் ஆகாமல் இருக்குது. ஸோ ஒரு எண்டோக்ரைனாலஜி கன்சல்டேஷன் பண்ணிங்கன்னா உங்களோட அந்த ஹார்மோனல் சிஸ்டத்தை வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் உங்கள் யூட்ரஸ் ரொம்ப பல்கியாவோ இல்லை ஓவரி ரொம்ப பெருசாகி கூட உங்களுக்கு பேக் பெயின் வரலாம். அதாவது பெல்விக் கன்ஜெஷன் சொல்லுவாங்க. இன்க்ரீஸ் சர்க்குலேஷன் இன் அரௌண்ட் தி யூட்ரஸ், அந்த மாதிரி கர்ப்பப்பை ரிலேட்டட் ஏரியாவில் சர்க்குலேஷன் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு பேக் பெயின் வரலாம். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து எண்டோக்ரைனாலஜிஸ்ட்டு அண்ட் கைனகாலஜிஸ்ட் கன்சல்டேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. அடுத்த காலரும் லைனில் இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ வணக்கம். ஹலோ டாக்டர் பேசணுமா? பேசலாமா? உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? தர்மபுரி. ஓகே, உங்க பேர் சொல்லுங்கம்மா. அருணா. ஓகே, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? ஹஸ்பண்டுக்காக கேட்டு. ஓகே, என்ன வயசு ஆகுது உங்க ஹஸ்பண்டுக்கு? அவங்களுக்கு வந்துட்டு 36 இயர்ஸ் ஆகுது. ஓகே, தொடர்ந்து உங்களோட கேள்விகளை டாக்டர் கிட்ட கேட்கலாமா? ஓகே. ஹலோ சார். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா.
சார் இப்போ வந்துட்டு என் ஹஸ்பண்ட் 36 இயர்ஸ் ஆகுது. அவங்க வந்துட்டு இப்போ ஒரு 4 இயர்ஸாவே பேக் பெயின் இருக்கு. ஓகே. இப்போ ரீசெண்டா ஒரு 8 months முன்னாடி பேக் பெயின் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு இன்ஜெக்ஷன் பண்ணிருக்கோம் சார். அது எதனாலன்னா அந்த எலும்புக்கு நடுவில் இருக்க அந்த ஜவ் வந்து விலகி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் பண்ணாங்க. அது பண்ணதுல இருந்து கொஞ்சம் பெயின் பரவாயில்ல. இருந்தாலும் ரெகுலரா காலையில நைட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இது வந்து பின்னாடி பாதிக்குமான்னு ஒரு டவுட், அதனாலதான் கேட்கணும். ஓகே ஓகே ஓகே. இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சந்தேகம் தான்மா. இது இந்த ஒரு டிஸ்க்கு வெளில நவந்து வந்துருச்சு, அந்த டிஸ்க்கு மெதுவாக கரையுமா இல்லை நாளுக்கு நாள் அது அதிகமாகுமா அப்படிங்கிறது தான் யூஸ்வலாக சந்தேகம். யூஸ்வலாக நம்ம வந்து டிஸ்க் உள்ளே போகுது வெளில போகுது என்ன சுச்சுவேஷன் அப்படிங்கிறத நம்ம பார்த்து டிசைட் பண்ண மாட்டோம். ட்ரீட்மெண்ட் எப்படி டிசைட் பண்ணுவோன்னா, அவங்களுக்கு பெயின் எங்கே இருக்குது, எந்த அளவுக்கு அவங்க பெயின் அவங்கள பாதிக்குது, அந்த பெயின் அந்த டிஸ்க் வந்து நரம்பில் எதுவும் அழுத்தம் கொடுக்குதா, இதை வச்சு தான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டை டிசைட் பண்ணுவோம். இதில் என்னென்னா இப்போ வெரி குட் திங் என்னென்னா அவர் ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணுறாரு. ஒன்ஸ் இந்த ரெகுலர் எக்ஸசைசஸ் இருந்துச்சுன்னா இந்த மசில்ஸ் அந்த ஸ்பைனை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து எஃபெக்டிவாக ஃபங்க்ஷன் ஆகி ஃபர்தர் டேமேஜ் ஏர்லி டேமேஜ் வந்து ப்ரிவெண்ட் பண்ணிடலாம். ஸோ அதனால் எப்போ டேமேஜ் ஆகும் அப்படிங்கிறத பார்க்குறதோட நம்ம சிம்டம்ஸ் இல்லாமல் ஹெல்த்தியாக நம்ம ஸ்பைன் நல்லா ஃபிட்டாக வச்சுருந்தோம்னா இந்த ப்ராப்ளத்துலேருந்து நம்ம ஈஸியாக எஸ்கேப் ஆகிடலாம். என் கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. அடுத்த காலரும் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க. லக்ஷ்மி பேசுகிறேன் சென்னையிலேருந்து. சரிங்கம்மா. எனக்கு கால் இந்த குதிக்கால் இருக்குங்களா, அவங்க ரொம்ப பெயினா இருக்காங்க. டாக்டர் கிட்ட போய் பார்த்தா 5 daysக்கு டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க. சரிங்கம்மா. பார்த்துட்டு எக்ஸ்ரே எடுத்துட்டு வர சொன்னாங்க. எக்ஸ்ரேவும் பார்த்துட்டு இல்ல பெயின் வந்து உள்ள எலும்பு வளரல, வீக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 15 daysக்கு டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க. அது போட்டா கூட பெயினா இருக்காது, என்ன ப்ராப்ளம் ஆகும்? ஓகேம்மா, இது வந்து இந்த பிளான்டார் ஃபேசியாய்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, குதிங்கால் வலி. பட் இது மல்டிபிள் ரீசன்ஸ்லாம் வரலாம். உங்கள் பாடி வெயிட் ஏதாவது இன்க்ரீஸ் ஆகிருந்தாலும் வரலாம், உங்கள் பாடியில் ஏதாவது யூரிக் ஆசிட் அது மாதிரி இருந்தாலும் வரலாம், பாடியில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் வரலாம். பட் உங்கள் பிளட் டெஸ்ட்லாம் ஃபஸ்ட்டு நார்மலாக இருக்கான்னு பாருங்கம்மா. லைக் உங்கள் ஹீமோக்ளோபின் கவுண்ட்ஸு, இன்ஃபெக்ஷன் ரிலேட்டட் எவிடன்சஸ் ஒன்றும் இல்லையா அப்படிங்கிறத பாருங்கள். பாடியில் ஏதாவது சோர்ஸ் ஆஃப் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருந்தால் கூட இந்த மாதிரி சைட்ஸில் வந்து ரியாக்டிவ் பெத்தாலஜியாக வரலாம். யூரிக் ஆசிட் ஹையாக இருக்கும்போது இந்த மாதிரி பெயின் வரும். நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸ்ரே பார்த்து நார்மலாக இருக்குன்ட்டாங்க. இப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, other than medicines, additional support like ultrasonic therapy for the heel, muscle stretching exercises, weight reduction, control of the pathology like இந்த இன்ஃபெக்ஷன் இருந்தால் அந்த இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறது, யூரிக் ஆசிட் எலிவேட்டடாக இருந்ததுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறது, இது மாதிரி நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட் பண்ணோம்னா உங்களோட பெயின் வந்து ரிலீவ் ஆகிடும். அண்ட் கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிமா. அண்ட் டாக்டர் நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ வந்து நர்வ்ஸ்க்கும் வந்து வெயின்க்குமான வலிகள் அதை பற்றி நம்ம பேசலாம். ஸோ ஏதாவது எஃபெக்ட் ஆகுமா, நான் ஒன்னோட ஒன்று வந்து என்ன கனெக்டிவிட்டி இருக்குது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே. இப்போ நர்வ்ஸ் வந்து நம்ம நரம்பு, வெயின்ஸ் வந்து ரத்த குழாய். ஸோ இப்போ வந்து கால் சில பேர் பேஷண்ட் வருவாங்க, என் காலில் நரம்பு சுருட்டிகிட்டு இருக்குது சார், இதனால் எனக்கு வலி இருக்குமா அப்படின்வாங்க. யூஸ்வலாக இந்த கால் நரம்பு சுருட்டிகிட்டு இருக்கிறது இந்த வேரிகோஸ் வெயின்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அதனால யூஸ்வலாக பெயின் வராது. அது வந்து 90-95% ஆஃப் த டைம் ஏசிம்டமேட்டிக்காக இருக்கும். அது கால் சோர்ந்தா மாதிரி தான் வலிக்கும். இதுவே அந்த நரம்பு ரிலேட்டட் வலியாக இருந்ததுன்னா பார்த்திங்கன்னா அப்படியே இழுக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஹோல் கோர்ஸ்லேயும் அப்படியே அந்த நரம்பு போகிற பாதை ஃபுல்லாகவே அந்த வலி வரும். அந்த நிற்கிறோம் நடக்கிறோம் அப்படின்னோம்னா அந்த பெயின் வந்து அதிகமாகிட்டே இருக்கும், நரம்புலேருந்து வர வலி. இது வந்து இப்போ வேரிகோஸ் வெயினில் வலினா ரொம்ப நேரம் நின்றுருக்குறோம், மசில் சோர்ந்து போகுது, அதுக்கான ரத்த ஓட்டம் பத்தலை, அது வந்து சோர்ந்து போய் அதுக்கான வலி வரும். ஸோ யூஸ்வலாக இது காமனாக வருவாங்க, இந்த ரத்த குழாய் இப்படி சுருண்டுகிட்டு இருக்கு சார், இது ஏதாவது ஸ்பைனில் பாதிப்பு இருப்பாங்க. ஸ்பைன் ப்ராப்ளம் வேறு, இது தனி. ஓகே, ரெண்டுமே வந்து தனித்தனியான ஒரு விஷயம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். அடுத்த காலரும் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறோம். உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. அமுதா. ஓகே, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காண்டி. ஓகே, உங்களுக்கு என்ன வயசாகுதுமா? 39. ஓகே, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க கேள்விகளை கேட்கலாம். சார், முட்டிக்கு பின்னாடி வலி இருக்கு லைட்டா. முட்டிக்கு பின்னாடி கொஞ்சம் பின்னாடி அப்படியே நல்லா ரவுண்டா வீக்கம் இருக்கு, அப்பயும் வருது. ரொம்ப கீழே முட்டியெல்லாம் அமுக்கி உட்கார்னக்குள்ள ரொம்ப வலி இருக்குது. ஏன் சார்? ஒரு கால்ல தான் ரொம்ப இருக்கு, ஒரு கால்ல லைட்டா இருக்கு. ஓகேம்மா, நீங்கள் இப்போ முட்டிக்கு பின்னாடி வந்து ஒரு உப்புசமாக இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா, அது சம்டைம்ஸ் வந்து நம்ம சைனோவியல் பேக் வந்து பின்பக்கத்தில் வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி வெளில வரும் சில பேருக்கு. அது அந்த பாப்புலேட்டல் சிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்கான்னு மட்டும் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் காலோட அமைப்பு, அலைன்மெண்ட்டு
கால் அமைப்பு வெயிட்டா இருக்க மாதிரி இருக்கு. எதுங்கம்மா? ரொம்ப வெயிட்டாவும் இருக்கிற மாதிரி இருக்கு. உருண்டையாகவும் வெயிட்டாகவும் இருக்க மாதிரி இருக்கா காலெல்லாம்? ஓகே. அந்த காலோட பின்பக்கத்தில் மட்டும்தானே சொல்கிறீங்க இல்லையா? ஆமாம். ஆமாம். அது அந்த மாதிரி லோக்கலைஸ்டாக ஒரு ஏரியா இருந்துச்சு அப்படின்னம்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போய் அந்த ஆர்த்தோபெடிக் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிங்கன்னா அது வெறும் நீர் கட்டியா இல்லை ரத்த குழாய் கூட அதுக்கு பக்கத்தில் இருக்கும், அதுலேருந்து சில பேருக்கு கட்டி வரும். அந்த கட்டியா இல்லை வேறு நெறி கட்டின மாதிரி கட்டியா அப்படிங்கிறத உங்களுக்கு பிரித்து அது என்ன மாதிரி ப்ராப்ளம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சொல்லிடுவார். அண்ட் கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. அண்ட் டாக்டர் சொன்ன மாதிரி கரெக்டான ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா டேரெக்டாக போய் நீங்கள் டாக்டரை பார்க்குறதா ரொம்ப நல்லது. அண்ட் அடுத்த காலரும் லைனில் இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம். வந்து காலர் லைன்ல இல்ல அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். அதுக்கு முன்னாடி டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். டாக்டர் ஆன் கால் தொடர்கிறது. ஆரோக்கியம் சார்ந்த உங்களோட கேள்விகளை 0444969444 நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம கூட கிளினிக்கல் குளோபல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் கருணாகரன் இருக்காரு. தொடர்ந்து உங்க கேள்விகளை நீங்க கேட்கலாம். நம்ம நிகழ்ச்சியில காலர் இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம். லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? சங்கர் மேடம், திருநெல்வேலி. ஓகே சார், இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான் மேடம். என்ன வயசாகுது உங்களுக்கு? 33. ஓகே, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க கேள்விகளை கேட்கலாம். ஓகே. வணக்கம் சார். வணக்கம் சங்கர் சார், சொல்லுங்க. நான் 33 வயசு ஆச்சு சார் எனக்கு. சொல்லுங்க சார். இது நைட்டு படுத்து எழுந்தா காலையில பெயின் இருக்கு அந்த தண்டு இடத்துல. ஓகே. பகல்ல வேலை பார்க்கும்போது எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெரி குட். நைட்டு படுத்துட்டு எழுந்திரிச்சா மட்டும் வலி இருக்குங்க. ஓகே. இப்போ உங்களுக்கு சின்ன வயசு தான் சார், நீங்கள் 33 தான். இப்போ வந்து இப்போ ரெஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு பெயின் வருது அப்படின்னம்னா நம்ம வந்து ரொம்ப வயசானவங்களில் வந்து அந்த ஜாயின்ட்ஸ்லாம் தேஞ்சு போயிடுச்சுன்னா அது திருப்பி ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக அந்த டைம் எடுத்து அதுக்கப்புறம் பெயின் ஃப்ரீ ஆகும். அது ஸ்பாண்டிலைட்டிக் பெயின் சொல்லுவாங்க. இந்த ஜாயிண்ட்ஸ் ஸ்பைனில் வந்து ஒன்று கனெக்ட் ஆகிருக்கும். அந்த ஜாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ரெஸ்ட்டில் இருக்கும்போது நல்லா க்ளோஸாக வந்து ரெஸ்ட்டில் இருக்கும் வந்து திரும்பி மூவ் பண்ணி ஃப்ரீ ஆகிற வரைக்கும் அந்த பெயின் இருக்கும். இந்த ஸ்பாண்டிலைட்டிக் பெயின் சொல்லுவாங்க. உங்களுக்கான அது 33 இயர்ஸில் வருது அப்படின்னம்னா ஆங்க்லோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்குது சார். அது என்னென்னா ஸ்பைன் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிஃப் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இல்லையா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. பட் காமனாக வந்து பார்த்திங்கன்னா பெட்டு நீங்கள் படுக்கிற பொசிஷனு அது ஒழுங்காக இல்லைனாலும் இந்த மாதிரி பெயின் வரலாம். நீங்கள் உங்கள் மேட்ரஸோ இல்லை அந்த தரையில் படுக்கிற பழக்கம் இருந்ததுன்னா கொஞ்சம் மெத்த மாதிரி போட்டு படுக்கிற பழக்கத்துக்கு வந்துடுங்க. மெத்தையும் அதே மாதிரி ரொம்ப டேமேஜ் ஆகிருக்குது அப்படின்னோம்னா வேறு மெத்தையை மாற்றிட்டு படுக்க பாருங்கள். உங்கள் படுக்கிற போஸ்டர் வந்து ஹெல்த்தி ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ்ன்னு இருக்குது சார். நல்லா பேக்கை நல்லா ரெஸ்ட் பண்ணி கம்ஃபர்டபுளாக படுக்கணும். அது மாதிரி படுத்தாலும் உங்கள் பெயின் ரிலீஃப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. அண்ட் டாக்டர் சொன்ன மாதிரி வந்து உங்களோட பொசிஷன்ஸை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பெட்டராக ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம். லைன்ல இருக்கீங்க, பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? வந்து காலர் இல்ல அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இப்போ பேக் பெயின் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ வந்து பிரெக்னன்சி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ஆஃப்டர் பிரெக்னன்சி வந்து பேக் பெயின் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் என்ன டாக்டர்? ஆமா, இது இப்போ நம்ம ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிறதுனால இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நாங்கள் பார்க்குறோம். எவ்ரி டைம் வந்து நான் ஒரு 10 இயர்ஸ் பேக் எனக்கு வந்து சிசேரியன் பண்ணாங்க. அப்போ எனக்கு முதுகில் ஊசி போட்டாங்க. ஊசி போட்டு நல்லா தான் இருந்தேன், இப்போ வலிக்குது அப்படின்வாங்க. ஸோ 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ஊசி போட்டதுக்கும் இப்போக்கும் வந்து நம்மளால் கோரிலேட் பண்ணவே முடியாது இல்லையா? அந்த பீரியடில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா மேக்ஸிமம் ஒரு 2 days இருந்திருக்கலாம். அந்த ஊசினால் ஒரு வலிக்குது அப்படின்னா அதுவே இப்போ சான்ஸ் இல்லை. ஏன்னா வந்து அந்த ஊசி வந்து ரொம்ப ஃபைன் ஊசி அது. அண்ட் இப்போ பொதுவாகவே நம்ம பேசுகிற விஷயம் வந்து நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி டைமில் வந்து நீங்கள் போடக்கூடிய இன்ஜெக்ஷன் வந்து ரொம்ப வலியுள்ளதாக இருக்கும். இன் ஃபியூச்சரில் வந்து அதனால வந்து பாதிப்புகள் இருக்கும். பெயின்ஸ் மாதிரியான விஷயங்கள் தான் வந்து ரொம்ப கான்ஷியஸாக வந்து சொல்கிறோம். அது நிஜமாவே உண்மையான ஒரு விஷயமா டாக்டர்? இல்லை, அது உண்மை இல்லை. அது வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். அது இந்த ஊசி வந்து உள்ள எந்த இடத்துல எந்த பாடி பார்ட்டில் ஊசி போட்டாலும் எப்படி போயிட்டு வருதோ அதே மாதிரி தான் போயிட்டு வரப்போகுது. அது நரம்பு சுற்றி மருந்து தான் போகும், நரம்பு போய் அந்த ஊசி போய் டச் பண்ணாது. ஸோ இந்த ஊசி வந்து எடுத்ததுக்கப்புறம் அங்கே ஒரு தழும்போ இல்லை எந்த ஒரு அறிகுறியும் இல்லைன்னு சயின்டிஃபிக்காக ரிசர்ச் பண்ணி அதுக்கான டாக்குமெண்டேஷன்ஸ் எவிடன்சஸ்லாம் கிரியேட் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் வந்து அமங் பப்ளிக் நம்ம சமுதாயத்தில் வந்து என்னென்னா அது எனக்கு அந்த தான் சார் அதனால தான் எனக்கு வலி வந்ததுன்றாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னம்னா நம்ம ப்ரெக்னென்சி போதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகுது, நம்மளோட தசைகள்லாம் தளர்ந்துடுது, ரிலாக்ஸ்டாக இருக்குது.
பாடியோட அலைன்மெண்ட்டும் சேஞ்ச் ஆகும். இப்போ ஒரு ஃபுல் டேர்ம் டெலிவரியில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்க நார்மலாக இப்படி எரெக்டாக இருக்கிறதோ எப்போதும் இருக்க மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்க போஸ்டரே வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு எரெக்ட் போஸ்டருக்கு வந்துடுது. ஜாயின்ஸ்லாம் ஒன்றுக்கு ஒன்று ரப் பண்ண ஆரம்பிக்கும். அது ஒரு ரீசன். ஸோ இந்த மசில்ஸ் வந்து ஆஃப்டர் டெலிவரி என்ன ஆகுது, டோட்டலி லாக்ஸ் ஆகிடுது. அந்த டோன் வந்து லூஸ் பண்ணோன்னே நம்ம என்ன பண்ணுறோம், குழந்தைய பார்க்குறதுல டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும், நம்மளோட பாடியை ஃபுல்லாக ஃபோக்கஸ் லூஸ் பண்ணிடும். அது ரெகுலராக டோன் பண்ணி மசில்ஸை கண்டிஷன் பண்ணி ரெகுலர் எக்ஸசைசஸ் பண்ணி அதில் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம மசில் டோன் இம்ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா இந்த பெயின் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஃபியூச்சர்லேயும் அந்த பெயினுக்கும் அந்த இன்ஜெக்ஷனுக்கும் நம்ம கோரிலேட் பண்ண அவசியம் இருக்காது. ஓகே, ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. தேங்க்யூ டாக்டர். அடுத்த காலரும் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம்மா. அம்மா டிவி வால்யூம் கம்மி பண்ணி வச்சுட்டு உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? ஹலோ அம்மா டிவி பார்க்காதீங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? ஹலோ டிவி பார்க்கல, பேர் தான் சொல்றேன். ஓகே, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்கம்மா? ராஜாத்தி. ஓகே, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்கம்மா? சிவகாசியில இருந்து. ஓகே, நீங்க இன்னும் டிவி வால்யூம் கம்மி பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன். டிவி வால்யூம் கம்மி பண்ணாதான் உங்களோட கேள்விகளுக்கு டாக்டர் கரெக்டான பதில் கொடுக்க முடியும். கம்மி பண்ணியாச்சு. சரிங்கம்மா, என்ன வயசாகுது உங்களுக்கு? நான் என் பொண்ணு கேட்கணும். ஓகே, அவங்களுக்கு என்ன வயசாகுதுமா? 36 வயசு ஆகுது. ஓகே, சோ டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க கேள்விகளை கேட்கலாம். சொல்லுங்கம்மா. சார், என் பொண்ணு நானும் வண்டியில இருந்து 3 வருஷம் ஆகுது சார். ஓ, அம்மா டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து நீங்க கேட்கலாம் உங்களோட கேள்விகளை. நானும் என் பொண்ணு வண்டியில விழுந்து 3 வருஷம் ஆச்சு சார். அதுக்கப்புறம் ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப முடியாம இருந்துச்சு. முடியாம இருக்கவும் எங்களுக்கு என்னன்னே தெரியல. அதுக்கப்புறம் சித்தா வைத்தியத்துக்கு போனோம் சார். சித்தா வைத்தியத்துக்கு போனதுக்கு எமர்ஜென்சி ஸ்கேன் எடுங்கன்னு சொன்னாங்க. சொல்லி எமர்ஜென்சி ஸ்கேன் எடுத்தோம். அதுல வந்து எமர்ஜென்சி ஸ்கேன் எடுத்தோம். சரி, எமர்ஜென்சி ஸ்கேன் எடுத்ததுல L4 L5 நரம்பு விட்டு போச்சு, அதனால நீங்க பெட் ரெஸ்ட் எடுங்க, இல்லைன்னா ஆபரேஷன் பண்ணணும், ஆபரேஷன் பண்றதுக்கு 3 லட்சம் ரூபாய் ஆகும் அப்படின்னாங்க. எங்களுக்கு அவ்வளவு தூரம் வசதி இல்லை சார். அதனால நாங்க பிறகு கேரளால போய் ஆயுர்வேதிய வைத்தியம் பார்த்தோம். கேரளா ஆயுர்வேதியம் பார்த்ததுல இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. அதுக்கு முதல்ல வந்து அவங்களுக்கு ஒரு சைடு ஃபுல்லா மரத்து போன மாதிரி, கண்ணு பெடுதி கை கால் எல்லாம் திடீர்னு வராம போன மாதிரி போயிருச்சு. அவங்க டீச்சரை வேற ஒர்க் பண்றாங்க. காலம்புற 6:30 போயிட்டு சாயந்தரம் வரணும். நாங்க கொஞ்ச நாள் கார்ல. வெரி குட்மா, எனக்கு இப்போ புரிஞ்சிச்சுமா. ஆனால் இப்போ என்னென்னா இந்த L4 L5 டிஸ்க் வந்து நரம்பு வந்து கட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்கிறது வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மிமா. இந்த மாதிரி வண்டியிருந்து விழுகிறவங்களுக்கு அந்த L4 L5 டிஸ்க்கு நவந்து அழுத்த தான் செய்ய வழியாக நரம்பு கட் ஆகாது. ஒன்ஸ் நீங்கள் உங்களுக்கு சொல்கிற விதத்தில் வந்து கட் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னோடனே நமக்கு வந்து ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருது. இது வந்து இப்போ நரம்பு கட் ஆகிடுச்சுன்னா நம்மளால் நடக்க முடியாது, இல்லை அந்த பர்டிகுலர் பாதமோ இல்லை அந்த நரம்பு போய் எந்த இடத்துல போய் அது செயல்படணுமோ அந்த செயல்பாடு இல்லாமல் போயிடும். பட் நீங்கள் வந்து நார்மலாக நடந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கிளியராக புரிஞ்சிக்கலாம். பட் நம்ம அது இப்போ நீங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மெயினாக பயத்தில் தான் சொல்கிறீங்க. ஒரு வேளை வராமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் தான் இருக்க ஒழிய நீங்கள் வந்து எனக்கு என்ன புரியுதுன்னா நீங்கள் நார்மலாக இருக்கிறீங்க, 3 இயர்ஸ் நார்மலாக தான் இருக்கிறீங்கன்னு தெரியுது. பட் இதில் வந்து என்னென்னா நம்ம வந்து ஒரு ப்ராப்பர் சயின்டிஃபிக் ஸ்டாண்டர்டைஸ் ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸை ஃபாலோ பண்ணணுமா. இப்போ ஏன்னா இந்த பேக் பெயின் பொறுத்த வரைக்கும் வந்து தாத்தா பாட்டி வீட்டில் இருக்கிறவங்கலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து லாட்ஸ் ஆஃப் அட்வைஸ் கிடைக்கும். இது எல்லா அட்வைஸுமே ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். பட் என்ன அப்படின்னா இதில் வந்து ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் தேவைப்படுது. இது வந்து டைம் டெஸ்டடாகவும் இருக்கணும், ஒரு ஸ்டடன் ப்ரோட்டோகால்ஸை ஃபாலோ பண்ண ட்ரீட்மெண்ட்டாகவும் இருக்கணும். இந்த ஸ்டாண்டர்டைஸ்டு ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் தான் நம்ம போவோம். ஃபஸ்ட்டு வந்து உங்களை கிளினிக்கலாக எவாலுவேட் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து ரியலி நர்வ் ஃபங்க்ஷன் டேமேஜ் இருக்கா இல்லையா, உங்களுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பைன் போர்ஷனில் பெயின் இருக்கா இல்லையாங்கிறத எக்ஸாமின் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து மெடிக்கேஷன்ஸ் தான் கொடுப்போம். ஒன்றும் டேஞ்சரஸாக இல்லை அப்படின்னா. இன்கேஸ் ஒரு சீரியஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா தான் எம்ஆர்ஐ எடுப்போம். ஏன்னா இது ஸ்டெப் பை ஸ்டெப் இவாலுவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேராக எம்ஆர்ஐ எடுத்திங்கன்னா எம்ஆர்ஐ 90% 95% ஆஃப் த எம்ஆர்ஐயில் வந்து ஏதோ ஒரு டிஸ்க் பல்ஜ் காட்டும். ஸோ இமீடியட்டாக எல்லோரும் அந்த டிஸ்கே எல்லோரும் பாயிண்ட் அவுட் பண்ணி அதை ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் இஸ் நாட் ஃபார் த எம்ஆர்ஐ, ட்ரீட்மெண்ட் இஸ் ஃபார் த பேஷண்ட். அதனால் பேஷண்ட்ஸ் மஸ்ட் கோ கன்சல்ட் த டாக்டர், என்ன சிம்டமோ அதை சொல்லி அதுக்கான ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸை ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸை ஃபாலோ பண்ணணும். என் கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிமா. டாக்டர் சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறத தெரிஞ்சு அதுக்கான டெஸ்ட் எடுத்து டாக்டரை போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான தீர்வு கிடைக்கும். அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் சார், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
ஃப்ரம் மன்சூர், கடலூர்ல இருந்து கால் பண்றேன். ஓகே சார், யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேம். உங்களுக்கு என்ன வயசு ஆகுது சார்? எனக்கு 24 ஆகுது. ஓகே, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க கேள்விகளை கேட்கலாம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் மிஸ்டர் மன்சூர், சொல்லுங்க. எனக்கு காலில் லெக் லென்த்தனிங் ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க டாக்டர். லெக் லென்த்தனிங், ஓகே சார். ஆமா, இது 7 month ஆகுது ஆப்ரேஷன் பண்ணி. இது வரைக்கும் ஆனா கியூர் ஆகல. ஓகே, நான் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் தான், பட் நான் இப்போ வந்து ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்ட்டாக நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட இன்டர்வியூக்காக வந்து உட்காந்துருக்கேன். பட் க்யூர் ஆகலை அப்படின்னா நீங்கள் கண்டினியூஸாக அவர் டாக்டர் உங்களை ரிவ்யூ பண்ணிகிட்டே இருப்பார் இல்லையா? நீங்கள் அவர்கிட்ட போனீங்கன்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பிளான் படி போயிட்டு இருக்கா அப்படிங்கிறத அவர் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவார். ஆனால் இது வரைக்கும் என்னால் நடக்க முடியல டாக்டர். நான் வீட்டிலே தான் இருக்கேன். இன்னும் இது வரைக்கும் அவங்க 3 months 4 monthsலேயே நல்லா நடக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, ஆனால் இது வரைக்கும் நடக்க முடியல. அதான், அப்போ நடக்க முடியல, அவர் நடக்க வேணாம்னு சொல்லியிருக்காரா? இல்ல, நடக்க முடியல. நடக்க தான் சொன்னாங்க. ஓகே, பெயின் அதிகமா இருக்கு. ஒரு நாள் நடந்தனா பெயின் அதிகமா இருந்தால நடக்க முடியல டாக்டர். சம்டைம்ஸ் அந்த பின்னை நீங்க ஒழுங்கா க்ளீன் பண்ணலன்னா அந்த மாதிரி பெயின்ஸ் வரும் சார். அதனால அந்த பின்னை ஒழுங்கா மெயின்டைன் பண்ணுங்க. மெயின்டைன் பண்ணிட்டு அந்த ப்ராப்பர் டிஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ் நடக்குதான்னு டாக்டர்கிட்ட ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஐ திங்க் ஹி வில் பி ஏபிள் டு ஹெல்ப் யூ. வேற ஏதாவது சீக்கிரமா வளர்றதுக்கு ஏதாவது இருக்கா அவருக்கு? கால்சியம் K2 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், கால்சியம் மாத்திரை. ஓகே சார், பட் அது கால்சியம்க்கெல்லாம் மீறின ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் சார். இது கால்சியம் வந்து ஒரு அடிஷ்னல் சப்ளிமெண்ட் தான் அது. பட் இது வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து ரெகுலர் பீரியாடிக்கல் செக் நீங்கள் போயிட்டே இருக்கணும் சார் அவங்கள்ட்ட. ஓகே டாக்டர். இது வந்து இன்னும் 7 month ஆயுமே கியூர் ஆகல டாக்டர். இன்னும் டைம் எடுக்குங்களா? அது உங்களோட கேப் எவ்வளோ பெரிய கேப்புங்கிறத பொறுத்து சார். அது லாங் கேப்பாக இருந்தால் லாங்கர் டியூரேஷன் ஆகும் சார் அது. ஓகே, கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. அண்ட் டாக்டர் சொன்ன மாதிரி உங்களுக்கான பிரச்சனை அது எவ்வளோ நாள் டைம் எடுக்கும் அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு அதுக்கான ட்ரீட்மெண்ட். அண்ட் அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம் அம்மா. டிவி பார்க்காதீங்க, டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க சார். செல்வராஜ் சார், உங்க டிவி வால்யூமை கம்மி பண்ணி வச்சுட்டு நீங்க தொடர்ந்து பேசலாம். ஓகே, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க சார்? பேசலாம். அதுக்கு முன்னாடி உங்களோட வயசு சொல்லுங்க சார். 50. ஓகே, தொடர்ந்து உங்க கேள்விகளை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. சரிம்மா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் செல்வராஜ் சார், சொல்லுங்க சார். நான் டிரைவர் இருக்கேன், பஸ் டிரைவர் இருக்கேன். சரிங்க சார். அது கிளீன் பண்ண கிளீன் பண்ண பேக் பின்னாடி வரும்போது கீழே ஊன்ட்டேன் பேக் சைடு. பேக் சைடு ஊந்து அந்த பேக் ரைட் சைடுல வந்து டிக்கிட்ட. பட் வேலை எல்லாம் செஞ்சா ஒன்னும் பெயின் தெரிய மாட்டேங்குது. சும்மா உட்காந்துருக்கும் போது கப்பங்கள் போட்டு உட்காந்து சாப்பிடும்போது எழுந்துக்க முடியல. எழுதுறது ரொம்ப பெயின் ஆகுது. சும்மா உட்காந்து பெயினா தான் இருக்கு. அதான் உங்க பார்த்து போன் பண்ணி. கரெக்ட் கரெக்ட். இது என்னென்ன சார், இப்போ இந்த மாதிரி பின்னாடி விழுவும் போது என்ன ஆகும்னா, இப்போ வலிக்கு விழுகிறாங்க, இல்லை ரொம்ப நேரம் அந்த வலிக்கு விழுந்ததுக்கப்புறம் தொடர்ந்து உங்களை மாதிரி ஜாபில் இருக்கு இல்லையா, சிட்டிங் ஜாபு, அதில் வந்து அந்த டெயில் போன் சொல்லுவாங்க, அந்த காக்சிக்ஸ் சின்ன வால் எலும்பு மாதிரி ஒரு 3 எலும்பு இருக்கும், அதில் அடிபட்டிருக்கும். இப்போ நீங்கள் தரையில் உட்காந்து சம்பளம் போட்டு உட்காரும் போது என்னாவும் டேரெக்டாக அந்த எலும்பு தான் வந்து அந்த தரையில் போய் கான்டாக்டில் வரும். அந்த தரையில் அந்த கான்டாக்ட் வராத மாதிரி நீங்கள் டிரைவ் பண்ணும் போதோ இல்லை தரையில் உட்காரும் போது உட்காந்திங்கன்னா எந்திரிக்கும் போது இந்த பெயின் வராது. இதுக்கு அப்புறமும் வலி இருந்துச்சு. எது சார்? இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்கு சார், நான் போய் பார்த்தேன். சரி, அங்க போன இன்ஜெக்ஷன் பண்ணாங்க, பேராசிட்டமால் மாத்திரை கொடுத்தாங்க, அது டானிக் மாத்திரை கொடுத்தாங்க. வலி குறைஞ்சிச்சா? மட்டும் பேக்ல வைக்காதீங்க, பர்ஸ் வச்சுட்டு உட்காராதீங்க. பர்ஸ் வச்சுட்டு உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு பெயின் இருக்கு. பர்ஸ் வச்சு உட்காராது, ஒரு 10 நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு சொன்னாங்க சார். அதனால பர்ஸ் வைக்கிறது இல்லை, வைக்காம உட்காந்து வண்டி தெரிய மாட்டேது. பர்ஸ் வச்சுட்டு உட்காந்தோன்னா ஓகே. இதுக்கான பாசிபிலிட்டி எப்படின்னா சார், அந்த இடத்துல ஒரு பல்க் ஆஃப் மசில் வரும் சார், அந்த பைரிஃபார்மஸ் மசில்னு சொல்லுவாங்க சார். அதில் வந்து உங்களுக்கு ப்ரெஷர் வருது அப்படின்னா இந்த மாதிரி பர்ஸை அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு அடிஷ்னலாக வந்து லோக்கல் ஐஸ் பேக்ஸு, ஃபிசியோதெரப்பியில் சப்போர்ட் ட்ரீட்மெண்ட் லைக் அல்ட்ராசோனிக் ஆர் ஐஎஃப்டி அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வச்சுட்டு மசில்ஸ் ரெகுலராக ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இருக்கணும் சார். இல்லைனா அது டைட்டாகி திரும்பி பெயின் வரும். அதனால் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார் உங்களுக்கு. கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. டாக்டர் சொன்ன மாதிரியான வழிமுறைகளை வந்து ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? சார் மேடம் என் பேர் முன்னா, வேலூர்ல இருந்து பேசுறேன். ஓகே, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம். ஓகே, தொடர்ந்து கேட்கலாம் உங்க கேள்விகளை, டாக்டர் இருக்காரு. வணக்கம் டாக்டர். வணக்கம் சார், சொல்லுங்க சார். டாக்டர், நான் வந்து லாங் ஜம்ப் ட்ரை பண்ணும்போது அந்த டிஸ்க்ல வந்து ப்ராப்ளம் வந்துச்சு சார். அதில் வந்து நான் வந்து பிசியோதெரபிட்ட கேட்கும்போது அவர் வந்து ரெகுலர் எக்ஸசைஸ் சொன்னார், ஒரு 5 எக்ஸசைஸ். சரிங்க சார். அதை நான் பண்ணும்போது பெயின் வந்து ரிலீஃப் ஆயிடுச்சு. நர்வ் பெயின், அந்த டிஸ்க் பெயின் வந்து லைட்டாக பெயின் இருக்கு டாக்டர். சரிங்க சார். நான் வந்து தொடர்ந்து இந்த லாங் ஜம்ப் எல்லாம் ட்ரை பண்ணலாமா? லாங் ஜம்ப் ட்ரை பண்ணலாமான்னு கேட்குறீங்களா?
ஆமாம். ஓஎஸ் இது இப்போது நம்ம இங்கேருந்து நம்ம வந்து உங்களோட சிவியரிட்டி என்னால் கேஜ் பண்ண முடியல. பட் எனக்கு என்ன புரியுது அப்படின்னம்னா உங்களுடைய சுச்சுவேஷன், அதாவது உங்கள் பேக் பெயின் வந்து ரிலீவ் ஆகிட்டு வருது, அதாவது உங்கள் சிம்டம்ஸ் கெட்டிங் பெட்டர். நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்கள் சிம்டம் தான் நாங்கள் டிசைட் பண்ணுவேன், ஒளிய எம்ஆர்ஐ வச்சு டிசைட் பண்ண மாட்டோம். அன்டில் அன்லஸ் ரொம்ப கிராஸாக வந்து அந்த பிட் ஹியூஜ் டிஸ்க் ஒன்று வெளில வந்து நரம்பு பக்கத்தில் இருக்குது, அது அழுத்திடும், டேமேஜ் பண்ணிடுங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இல்லை அப்படின்னம்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் வந்து ரெகுலர் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ், ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ், என்டூரன்ஸ் ஆக்டிவிட்டி, ப்ராக்டிஸ் அண்ட் கண்டினியூ வித் யர் ரெகுலர் லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், எனி வாட் எவர் யூ வாண்ட், எது வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் அண்ட் கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. அண்ட் டாக்டர் சொன்ன மாதிரி வந்து தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய வேலைகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வந்து தொடர்ந்து பேசலாம் டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில். அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். டாக்டர் ஆன் கால் தொடர்கிறது. ஆரோக்கியம் சார்ந்த உங்களோட கேள்விகளை 0444969444 நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம கூட கிளினிக்கல் குளோபல் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் கருணாகரன் இருக்காரு. தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஷோல காலர் இருக்காங்க. ஹலோ வணக்கம், டாக்டர் ஆன் கால். வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? என் பேர் விஜயா, கூடுவாஞ்சேரியில இருந்து பேசுறேன். சரிங்கம்மா, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான். என்னோட ஏஜ் வந்து 49. ஓகேம்மா, தொடர்ந்து உங்க கேள்விகளை டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர் சார், குட் மார்னிங். குட் மார்னிங்மா. நான் வந்து எனக்கு வந்து ஒரு 20 இயர்ஸா ஸ்பைனல் ப்ராப்ளம் இருக்கு சார். நார்மலா நான் இருந்தேன், திடீர்னு நெக்ல ஒரே பெயின் வந்துச்சு. ஒரு கை வைத்தியம் அதெல்லாம் பண்ணி சரியாகாம இதுக்கு போயிட்டோம், எம்ஆர்ஐ எடுத்தாங்க. அப்போ வந்து C2, C3, C4 3 டிஸ்க் வந்து கம்ப்ரஸ் இருந்தது. பட் பல்ஜாய் வெளியும் ஜவ்வு வெளியே வந்திருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ட்ராக்ஷன், ஐஎஃப்டி, ஐசிடி அதுலயே போயிட்டு இருந்தோம். ஒரு சைடு ஃபுல்லா, ஒரு கை ஃபுல்லா மறுத்து போய் செயல் எழுந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகேமா. ஸோ அதுக்கப்புறம் எங்களால முடியாம அப்புறம் இன்ஜெக்ஷன் போட்டாங்க ஸ்பைனல்ல, கழுத்துக்கிட்ட லோக்கல் அனஸ்தீசியா கொடுத்து இன்ஜெக்ஷன் போட்டாங்க. எனக்கு ஒரு 9 இயர்ஸ் வந்து எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்ல முடியாது, பட் அந்த சிவியரான பெயின் கிடையாது. அதனால அது அப்படியே வந்து 9 இயர்ஸ் கழிச்சு திருப்பி அகைன் அதே சிச்சுவேஷன் எனக்கு வந்தது. அதர் கை, இன்னொரு கையில அதே மாதிரி சேம் ப்ராப்ளம். எந்த வேலையும் செய்ய முடியாது. கத்துன்னு கத்திட்டு இருப்போம் வழியில. நான் சாப்பிட்றேன்னா என்ன பண்றேன், ஏது பண்றேன் எனக்கு எதுவுமே தெரியாது. சரி, இமிடியேட்டா வேற எதுவுமே ட்ரை பண்ணாம லாஸ்ட் டைம் போனேன் ஹாஸ்பிட்டலுக்கே. போயிட்டு அதே மாதிரி டாக்டர் வந்து ஐசிடி, ஐஎஃப்டி எல்லாம் கொடுத்தாங்க. நான் சொன்னேன், எனக்கு இதெல்லாம் வேண்டாம், என்னால தாங்க முடியல. ஓங்கி சுத்தியல்ல ஒரு அடி அடிச்சா கை எப்படி வலிக்கும் அந்த மாதிரி பர்டிகுலரா ஒரு இடத்துல பெயின், நரகத்துக்கு போயிட்டு வரா மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், இல்ல எனக்கு அந்த இன்ஜெக்ஷனே போடுங்க, நான் வாலண்டரியா நானே கேட்டேன். இருக்கிற வரைக்கும் இருக்கிறேன், எனக்கு பெயின்ல எல்லாம் என்னால அவஸ்தை பண்ண முடியாது. சரி, திருப்பி அகைன் அதே மாதிரி போட்டாங்க. திருப்பி 9 இயர்ஸ் ஆயிடுச்சு. திருப்பி எனக்கு அதே மாதிரி ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது சார். அது வந்து என்ன ஆகுதுன்னா, இப்போ கை மறுக்குது. எனக்கு லிமிட் தெரியும் பெயின். முதுகுல ஒரு பர்டிகுலர் இடத்துல ஒரு பெயின் ஜாஸ்தி ஆச்சுன்னா நான் போயிடுவேன், பிசியோக்கு போயிடுவேன். போயிட்டு ஐஎஃப்டி, ஐசிடி போயிட்டு வந்தேன்னா ஒரு 6 மந்த் 1 இயர் அப்படியே ஓட்டுவேன். எந்த வேலையும் செய்ய மாட்டேன், சமையலை தவிர. எல்லாத்துக்கும் ஆள் தான். சப்போஸ் சர்வெண்ட் லீவ் போட்டு நான் அகைன் 2 டேஸ் செஞ்சா கூட எனக்கு வந்து பெயின் வந்துடுது. இப்ப என்ன ப்ராப்ளம்னா, கால்சியம் டேப்லெட் எடுத்தா எனக்கு தலை சுத்தல் வருது. சரி, ஒரு வேளை ஏஜ் ஆயிடுச்சு, போன்ல ப்ராப்ளமோ என்னவோ, நம்ம வந்து கால்சியம் எடுக்க சொல்றாங்க டாக்டர். நீ என்னைக்கு கால்சியம் எடுத்தாலும் எனக்கு தலை சுத்தல் வருது, கிடினஸ் வருது. அது ஏன் சார்? எடுக்கலாமா? தைராய்டு இருக்கு, 2 இயர்ஸா 50 mg மாத்திரை எடுத்துட்டு இருக்கேன். ஓகே, சரிம்மா. இப்போ என்னன்னா, இப்போ உங்களுக்கு இருக்கிற பெயின் வந்து ஒரு கொடுமையான வலி. யூஸ்வலாக வந்து அந்த செர்விக்கல் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடைச்சல் வலி. அதாவது அதில் பாதிக்கப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா தூங்கக்கூட முடியாது, கையெல்லாம் பயங்கரமாக குடையும் அவங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் அடிக்வெட் கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட் தான், நான் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டை ஆல்மோஸ்ட் 18 இயர்ஸாக நீங்கள் வந்து பெனிஃபிட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்க. பட் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஆல்மோஸ்ட் நார்மல் இல்லை, பட் சம் எக்ஸ்டென்ட் வந்து பெயின் ரிலீஃப் எனக்கு இருக்குது, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு. பட் திருப்பி ஒரு ரெக்கரண்ட் எபிசோட்ஸ் ஆஃப் பெயின் அண்ட் குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிடுது. உங்களோட ஆக்டிவிட்டீஸை நீங்களே கான்ஃபிடென்ட்டாக பண்ண முடியல. நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிங்க, இப்போ ஏஜை வந்து ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிங்க. 49 இஸ் நாட் ஏஜ் டு சே தட் யூ ஆர் ஏஜ்டு. அந்த ஒரு ஏஜ் குரூப்பில் இருந்துக்கிட்டு உங்களோட ப்ரொடக்டிவிட்டியை கம்மியாக்கிக்கிட்டு சைக்கலாஜிக்கலாக டிப்ரெஸ் ஆகிறதுக்கு பதிலாக ஸ்ட்ரெயிட்டாகவே எங்கே ப்ராப்ளம் இருக்கோ அந்த டிஸ்கை ரிமூவ் பண்ணிவிட்டு பர்மனெண்ட்டாக ஒரு லாங் லாஸ்டிங் சொல்யூஷனை வந்து நம்ம கொடுக்கலாம். சர்ஜிக்கலாக வந்து அதை அட்ரஸ் பண்ணி ரிலீஃப் கொடுத்துடலாம். ஏன்னா அது சர்ஜிக்கலாக அட்ரஸ் பண்ணும்போது என்ன ஆகிடுது, உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் கிளியரன்ஸ் ஆஃப் தி நர்வ் வந்து கிடச்சிருது. அந்த பேக் அந்த ஹைட்டையும் ரெஸ்டோர் பண்ணி உங்களை நார்மல் ஃபங்க்ஷனிங்க்கு கொண்டு வந்துட முடியுது. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து சர்ஜிக்கலாக அட்ரஸ் பண்ணிட்டோம்னா உங்கள் பெயின் ரிலீஃப் வந்து பெட்டராக இருக்கும்.
இன் ஃபியூச்சர் உங்களுக்கு வந்து ரெக்கரண்ட் எபிசோட்ஸ் ஆஃப் சேம் லெவல்லேருந்து பெயின் வரதை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிமா. டாக்டர் சொன்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் ரொம்ப நன்றி டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் ஜென்ரலாக வந்து இப்போ ஒரு காலர் கூட கேட்டாங்க, சர்ஜரிக்கு பயப்பட்டு வந்துட்டு அதெல்லாம் வேண்டாம், ஸோ இப்போதைக்கு இதெல்லாம் வேண்டாம், ஸோ பேக் பெயின் ஆகட்டும் நெக் பெயின் ஆகட்டும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து சர்ஜரி அப்படின்னாலே ரொம்ப பயப்படுறாங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். ஆமாம், இப்போ சர்ஜரி 2 விஷயத்துக்காக பயப்படுறாங்க. ஒன்று காஸ்ட் ரொம்ப இருக்குமோ அப்படின்னு சொல்லி அதுக்காக பயப்படுறாங்க. இன்னொன்று வந்து ஏதாவது டேஞ்சர் இருக்கிறது வந்து மோசமாயிடுமா அப்படிங்கிறதுல பயந்து போய் பண்ணுறாங்க. பட் இதில் வந்து நம்ம மக்கள் யோசிக்கிறதுல கரெக்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி முன்னாடிலாம் வந்து என்ன ஒரு ஸ்கேன் கூட இல்லாத ஸ்டேஜில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்த ஸ்டேஜ்லேருந்து இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, டிஸ்க்கு எவ்வளோ மில்லிமீட்டரில் எவ்வளோ எந்த பர்டிகுலர் ஸ்பாட்டில் எந்த லெவலில் இருக்குங்கிறத வந்து கிளியர் கட்டாக டிஃபைன் பண்ணிடுது எம்ஆர்ஐ அந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன். இப்போ எந்த அளவுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த L4 L5 டிஸ்க் ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எந்த அளவுக்கு டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னா, பேஷண்ட்டுக்கு இப்போ முன்னாடிலாம் அனஸ்தீசியா கொடுத்து ஆப்ரேட் பண்ணுவோம். இப்போ பேஷண்ட் வந்து லோக்கல் அனஸ்தீசியா தான் இருப்பாங்க. பேஷண்ட் படுத்திருப்பாங்க, நம்ம பேசலாம் அவங்கள்ட்ட எங்கே வலி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ லோக்கல் அனஸ்தீசியானா நம்ம மரத்து போகிறதுக்கு அந்த இடத்துல மட்டும் ஒரு ஊசி கொடுத்துட்டு அந்த ஊசியை வந்து அந்த டிஸ்கில் வந்து கரெக்டாக பொசிஷன் பண்ணிடுவோம். அண்டர் இமேஜ் கண்ட்ரோல் நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறத வந்து அந்த இமேஜில் வந்து கேப்சர் பண்ணிகிட்டே இருக்கும். இல்லை 4-5 நம்ம ரீச் ஆனது அப்புறம் தான் பேஷண்ட்டை கேட்போம், இப்போ எதாவது டிஸ்கம்ஃபர்ட் இருக்கா, ஒன்று டிஸ்கம்ஃபர்ட்டில் ப்ரொசீட் பண்ணுவோம். ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த நீடில் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த நீடில் மேலே வந்து கேமரா பாஸ் பண்ணி அந்த டிஸ்கை வந்து எண்டோஸ்கோப் சொல்கிறாங்க இல்லையா, இந்த எண்டோஸ்கோப் மூலமாகவே எப்படி நம்ம 10 ஸ்ட்ரக்சர்ஸை பார்க்குற மாதிரி அந்த டிஸ்கை வந்து ஸ்கோப் பண்ணி பார்ப்போம். அந்த எந்த இடத்துல வந்து நர்வ் கம்ப்ரஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. கம்ப்ரஸ் ஆன டிஸ்கை வந்து நம்ம ஆல்ரெடி எம்ஆர்ஐயில் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அந்த பர்டிகுலர் டிஸ்க் எது வந்து கம்ப்ரஸ் ஆகிருக்கோ அதை மட்டும் எடுத்துகிட்டு அந்த நர்வ் ஃப்ரீ ஆக்கி விட்ருவோம். ரெஸ்ட் ஆஃப் தி ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது நேச்சுரல் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படியே ப்ரிசர்வ் பண்ணணும்னு நினைக்கிறோம் இல்லையா, நம்ம நேச்சுரல் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்க்குள்ளே போகணுன்னு. அந்த நேச்சுரல் ப்ராசஸ் அச்சீவ் பண்ண முடியுது. ஏன்னா எந்த டேமேஜ் டிஷ்யூ அது பெத்தலாஜிக்கல் டிஷ்யூ, அந்த டேமேஜ் டிஷ்யூவை கிளியர் பண்ணிவிட்டு எந்தெந்த டிஷ்யூலாம் நார்மலாக இருக்கோ அதை விட்டுட்டு வந்துடும். ஸோ ஹார்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போ சூச்சர்லெஸ் சர்ஜரின்னு சொல்கிறோம். அதை இப்போ நம்ம தையல் போட்டு தானே சர்ஜரின்னு சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கோப்பை எடுத்தோடனே அந்த இடத்துல ஒரு பேண்டேட் மட்டும் தான் போடுவோம். ஸோ மாதிரி டெக்னாலஜி வந்து அவ்வளோ அட்வான்ஸ் ஆயிடுச்சு. அண்ட் பேஷண்ட்டுக்கே தெரியும் அவங்க பெயின் ரிலீஃப் ஆயிடுச்சா இல்லையான்னு அவங்ககிட்ட நம்ம ஆப்ரேட் பண்ணும்போதே கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எந்த நர்வ் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு நாங்கள் காலை ஆட்ட சொல்லி நம்ம ஆப்ரேட் பண்ணும்போதே செக் பண்ணுவோம். ஸோ அதனால் சேஃப்டி வைஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஸ்க் ப்ராப்ளத்துக்கு எண்டோஸ்கோப் மூலமாக பண்ணும்போது இல்லை கீஹோல் இந்த ஸ்டிச்லெஸ் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவோம், கீஹோல் ஸ்டிச்லெஸ் சர்ஜரி அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடுது, பெயின் ரிலீஃப் வந்து இமீடியட்டாக கிடைக்குது, ப்ரொடக்டிவிட்டி இமீடியட் பேக் டு ஒர்க் இன்னும் 10 days வந்து பேக் டு ஒர்க் பண்ண சொல்லிடுவோம். ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ப்ராக்டிசஸ் அட்வைஸ் பண்ணிடுறோம். ரெகுலர் எக்ஸசைசஸ் ப்ரோட்டோகால்ஸ் செக்கப்பை மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ சர்ஜிக்கலாக வந்து காஸ்ட் வந்து யோசிக்கிறாங்க இல்லையா, இப்போ நீங்கள் சுற்றி நீங்கள் நான் ப்ரொடக்டிவாக காஸ்ட்டை ஸ்பெண்ட் பண்ணுறது போல ஒரு ஒன் டைமில் வந்து நீங்கள் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் நாட் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் நான் சொல்லுவேன். சரி பண்ணிவிட்டு நார்மல் லைஃப் ஸ்டைலில் மீட் பண்ணுறது பெட்டர். ஓகே, நீங்க சொன்ன மாதிரி சர்ஜரி அப்படினே பயப்பட வேண்டாம். மேபி இப்போ வந்து டெக்னாலஜி பயங்கரமா டெவலப் ஆயிட்டனால சோ வந்து பெருசா அத பத்தி வரி பண்ணிக்க வேண்டாம் அப்படி சொன்னீங்க. தேங்க் யூ டாக்டர். தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? மேடம் திஸ் இஸ் மகாலட்சுமி ஃப்ரம் திருவண்ணாமலை. சரிங்கம்மா, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம் கேட்கணும். ஓகே, என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? எனக்கு 29 ஆகுது மேடம். ஓகே, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க கேள்விகளை கேட்கலாம். ஹலோ சார். ஹலோமா மகாலட்சுமி, சொல்லுங்கம்மா. சார் நாங்கள் திருவண்ணாமலையிலிருந்து பேசுகிறோம். எனக்கு ஒரு 2-3 இயர்ஸாகவே சார் கால் அப்படியே முதல்ல கால் மரத்து போடுற மாதிரி இருந்துச்சு, முட்டியில் ஆரம்பிச்சது, அப்புறம் கை மரத்து போடுற மாதிரி இருந்தது, அப்புறம் நெக் பெயின் ஆச்சு. இப்போ வந்து லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே சார் அந்த பெயின் வந்துச்சுன்னா லெஃப்ட் சைடு ஃபுல்லாக கை கால் கழுத்துக்கு அப்புறம் தலை லெஃப்ட் சைடு தலை காருக்கு பின்னாடிலாம் அப்படியே ஒரு மாதிரி வீக்னஸாக இருக்குது, கை நடுக்கமாக இருக்குது. அது என்ன ப்ராப்ளமா இல்லை? நாங்கள் ஆக்சுவலாக இப்போ ஹோமியோபதி காமிச்சிட்டு இருக்கேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸாக இருந்தால் இருக்கும் அப்படி இருக்கும்ட்டு அவங்க மருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. 1 மாதம் நல்லா இருக்கு சார், திடீர்னு 1 மாதம் அந்த பெயின் எப்படி வருதுன்னே தெரியல. இந்த தலையில வலிக்கிறதா ஒரு மாதிரி இந்த கண் லெஃப்ட் சைடு ஃபுல்லாக கண்ணு இந்த மூக்கு ஒரு லெஃப்ட் சைடு மூக்கு அது ஃபுல்லாகவே ஏதோ ஒரு மரத்து போகிற மாதிரி ஃபீலிங்காக இருக்கிற மாதிரி இருக்கு சார். கண் அப்படியே கலங்குற மாதிரி இருக்குது. அது திடீர்னு வருது, சாப்பிடாம இருந்தா வருதுன்னா எதனால வருதுன்னே தெரியல. 1 மாசம் நல்லா இருக்கு, போன மந்த் ஃபுல்லா எதுவுமே இல்லாத மாதிரி இருந்தது, இந்த மந்த் ஃபுல்லா பெயினாவே இருக்குது. ஆக்சுவலா தைராய்டு ப்ராப்ளம் வேற இருக்கு, சின்ன வயசுல இருந்து நான் மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதுக்கு வேற இது ஆக்சுவலா ஹார்மோனல் பேலன்ஸ்னா இப்படி இருக்குமா சார், இல்லைன்னா இது நர்வ்ஸ் ப்ராப்ளம் தானா, எதனாலன்னு ரெகக்னைஸ் பண்ண முடியல என்னால. ஓகே, டோன்ட் வரிமா, நத்திங் டு வரி. ஆக்சுவலாக நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பெயின் வந்து ஒரு சைடு ஃபுல்லாகவே தலையிலேருந்து கால் வரைக்கும் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா உங்களோட ஜென்ரல் எதுமா
ஜாயின்ஸ் எல்லாம் முட்டி கை கால் முட்டிய அப்படியே கையெல்லாம் கழிக்கிற மாதிரி இருக்கு சார். அப்படியே நடுக்குது கை, ரெண்டு கையும் ஆக்சுவலா எப்பவுமே நடுக்குது போட்டு 3 இயர்ஸா. ஓகேம்மா. இப்போ கை நடுக்கம், ஜாயிண்ட் பெயின், ஒரு சைடு ஃபுல்லாக மரத்து போகிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டிஸ்ஃபங்க்ஷன்ஸ் வந்து வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தைராய்டே வந்து இது எல்லாத்தையுமே காஸ் பண்ணலாம். பட் தைராய்டுக்கான மெடிசன்ஸை கரெக்டாக எடுக்கிறீங்களா, அந்த டோசேஜ் அடிக்குவேட்டா அப்படிங்கிறத ஃபஸ்ட் செக் பண்ணிக்குவோம். ஒன்றா தலையிலேருந்து கால் வரைக்கும் வருதுன்னா பிரெயின் ரிலேட்டடாக இஷ்யூஸ் எதுவும் இருக்கா அப்படிங்கிறத கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. பேசிக் பிளட் டெஸ்ட்டு உங்களோட நியூட்ரிஷனல் வைஸ் விட்டமின் டி, B12, கால்சியம் அதெல்லாம் அடிக்குவேட்டாக இருக்கான்னு பாருங்கள். இதெல்லாம் நல்லா இருக்குது, அதுக்கப்புறமா எனக்கு ஸ்டில் பெயின் இருக்குது அப்படின்னா உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ் தேவையா அப்படிங்கிறத செக் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க, அதை சொல்லுவார். அடிக்குவேட் ஸ்லீப்பு, ரெகுலர் எக்ஸசைசஸ்ஸு, குட் டயட்டு, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆர் ரெடியூஸ் யுவர் ஸ்ட்ரெஸ் லெவல் இன் யுவர் லைஃப் ஸ்டைல், அது பண்ணிங்கனாலே ஐ திங்க் நீங்கள் சொல்கிற அந்த படபடன்னு சொல்கிறத பார்த்தாலே உங்களுக்கு இருக்கிற அந்த ஆங்ஸைட்டி லெவல் ஹையாக தெரியுது. கொஞ்சம் காமன் ரிலாக்ஸ்டாக இருந்தீங்கன்னா அவங்க பெயின் மோஸ்ட் ப்ராப்ளம் மஸ்ட் செட்டில். அண்ட் கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிமா. டாக்டர் சொன்ன மாதிரி கரெக்டான ஃபுட் ஹேபிட் அண்ட் வந்து டயட் அண்ட் எக்ஸசைஸ் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ, குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங்மா. உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? ரம்யா, கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகேம்மா, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க ரம்யா? எனக்காக தாங்க மேடம். ஓகே, என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? 28 மேடம். ஓகே, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க கேள்விகளை கேட்கலாம். சரி, ஓகே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ரம்யா, சொல்லுங்க. சார், எனக்கு மார்ச் 1 டெலிவரி ஆச்சுங்க சார். ஓகேம்மா. எனக்கு எங்க அம்மா இறந்துட்டாங்க இப்போ ரீசெண்டா ஏப்ரல் 20க்கு. ஓகேம்மா. அம்மா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க. அதனால நான் வீட்லயே தனியா இருக்கவும் எனக்கும் அந்த மாதிரி பின்னாடி ஷோல்டர் பெயின் ஆகுதுங்களா, அதனால எனக்கும் அந்த மாதிரி ஆயிடுங்கிற ஒரு பயம் வந்து. அது இல்லைம்மா, இல்லை அப்படி யோசிக்க வேண்டியது இல்லை. நீங்கள் இது இந்த மாதிரி ஒரு தாட் வந்துருச்சுன்னா என்ன பண்ணிடணும்னா ஃபர்ஸ்ட்டு போய் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன தொந்தரவு இருக்கு. ஒரு மனநல டாக்டர் கிட்ட பார்த்தேன், அவங்க வந்துட்டு எல்லாமே நார்மலா தான் இருக்கு, உங்களுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க சார். ஓகே. இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு வந்துட்டு இருக்கு. குழந்தைய தூக்கி ஷோல்டர்ல போட்டா வலிக்கிற மாதிரி இருக்கு, ஃபீட் பண்ண முடியல, உட்கார முடியல. அதாம்மா, இதுதான்மா. இதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்யூஷன் என்னன்னா ஃபஸ்ட்டு எல்லா பார்ட்ஸும் நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகுதாங்கிற ஒரு எவிடன்ஸ் கிரியேட் பண்ணுமா. ஒரு இசிஜியோ ஒரு எக்கோவோ உங்களுக்கு எந்த பார்ட்டில் வந்து சந்தேகம் இருக்கோ அது டாக்டரோட கன்சல்டேஷனோட அந்த பார்ட் நார்மல் ஃபங்க்ஷனிங்கிறத ப்ரூவ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாம் நார்மலாக இருக்குது, நம்ம வந்து என்ன பண்ணால் பெயின் ரிலீஃப் கிடைக்கும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதில் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிமா. டாக்டர் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா அதுக்கான டெஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சைக்காலஜி டாக்டரை போய் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? தினேஷ் குமார், தேனி மாவட்டத்துல கால் பண்ணேன். ஓகே, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க தினேஷ்? எனக்காக தான் மேம். ஓகே, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி உங்க வயசு என்னன்னு சொல்லிருங்க பார்க்கலாம். 23 மேம். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். ஓகே. ஹலோ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தினேஷ், சொல்லுங்க சார். நான் வந்துட்டு ஒரு ஃபேக்டரியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஆயில் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டேன். ரைட் காலில் வந்துட்டு பின்னாடி முட்டியில அடிபட்டுருச்சு. அடிபட்டு உள்ள வந்து ஜவ்வு ஏதோ கிழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எக்ஸ்ரேல வந்து எலும்புக்கு எந்த டேமேஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எம்ஆர்ஐ எடுத்து பார்க்கும்போது உள்ள மட்டும் லைட்டா ஜவ்வு கிழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னாங்க. ஆப்ரேஷன் வேணாம், இது வந்து சித்தால மூலமா நம்ம பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு கால் பண்ணி கேட்டேன். ஓகே, இது சித்தால பண்ணலாமான்னு சஜஸ்ட் பண்ணுறதுக்கு நான் அந்த ஃபீல்டு எக்ஸ்பர்ட் கிடையாது. பட் ஜென்ரலாக வந்து நமக்கு அந்த ஒரு டேர் ஆன பார்ட்டை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து சர்ஜிக்கலாக தான் ரிப்பேர் பண்ண முடியும். இதுதான் வந்து எவிடன்ஸ் சொல்லுது. ஒன்ஸ் அது டேர் ஆயிடுச்சு அப்படின்னம்னா ஒன்று அதுக்கான ரிப்பேர் பண்ணணும், இல்லை அதுக்கான சப்போர்ட் மெக்கானிசத்தை டெவலப் பண்ணணும். இது ரெண்டுத்துல தான் நமக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஒரு ஆர்த்ரோஸ்கோபிக் ஸ்பெஷலிஸ்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹி வில் பி ஏபிள் டு நிச்சயமாக உங்களுக்கு உதவியாக இருப்பார். கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி சார். அடுத்த காலரும் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம். லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க, எங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க? வணக்கம் மேம், என்னோட பேரு விமலா. நான் திருச்சியில இருந்து கால் பண்றேன். சரிங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேம். உங்களோட வயசு சொல்லுங்க விமலா. என்னோட வயசு 30. ஓகேம்மா, தொடர்ந்து டாக்டர் கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் மேம். டாக்டர், ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு. ஓகே. 4-5 இயர்ஸா இருக்கு. நான் டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே மேம். என்னோட கழுத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு பல்ஜ் மாதிரி இருக்கு, செயின் போடுற இடத்துல கரெக்டா. ஓகே ஓகே ஓகே. நார்மலா நீ பக்கத்துல ஒரு டாக்டர்கிட்ட போய் காட்டும் போது இது த்ரோட் இன்ஃபெக்ஷனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி டேப்லெட் கொடுத்தாங்க. பட் கியூர் ஆகல அப்படின்னா ஹையர் ஆஃபீஸ்ல வேற யாராவது டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகேமா.
இப்போ நான் டேப்லெட் சாப்பிடவும் பரவாயில்ல இருந்துச்சு, பட் இப்போ திரும்ப பல்ஜ் ஆயிடுச்சு. நான் யாரை கன்சல்ட் பண்ணா அது கியூர் ஆகும்? ஓகே. செயின் போடுற எடுத்துட்டு டாக்டர். கழுத்தோட பின்பக்கத்துல முன்னாடியாமா? இல்ல முன்னாடி டாக்டர். முன்னாடி. அப்ப புலி மாதிரி இருக்கும் இல்லையா அந்த. ஆமா. ஓகே. அப்ப நீங்க ஒரு ஜெனரல் சர்ஜன் அண்ட் எண்டோக்ரைனாலஜிஸ்ட் ரெண்டு பேரையும் பாருங்கம்மா. ஜெனரல் சர்ஜன் ஓகே அண்ட் எண்டோக்ரைனாலஜிஸ்ட். இந்த தைராய்டு ஃபங்க்ஷன், தைராய்டு ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் அவங்க பார்ப்பாங்க. ஓகே டாக்டர். இது தைராய்டு இல்லன்றாங்க அந்த டாக்டர். இவங்க கன்சல்ட் பண்ண தெரிஞ்சிருமா? ஆல்ரெடி நான் தைராய்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கேன். அவர்கிட்ட காட்டவா? ஆமா, தைராய்டு டாக்டர்கிட்ட ரிவ்யூ பண்ணுங்க. ரிவ்யூ பண்ணிட்டு அவர் கிளியரன்ஸ் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு வேற எதுவும் காஸ் ஆஃப் ஸ்வெல்லிங் இருக்கான்னு அந்த ஜெனரல் சர்ஜனை பார்த்தீங்கன்னா அவங்க கைட் பண்ணுவாங்கம்மா. ஓகே டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். அண்ட் கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிமா. உங்களுக்கான விளக்கம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறோம். அண்ட் இன்னைக்கு கால் பண்ண காலர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க டாக்டர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நெக் பெயின் அண்ட் பேக் பெயினை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் வந்து பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் கிடைச்சிருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மச். மற்றும் ஒரு நேரலை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.